நீ அவனை காதலிக்கவே இல்ல, காதலிக்கவும் வேண்டாம். உன்னால அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான். பழகின தோசத்துக்காவது ஒரு 8 வந்து பாத்துருக்கலாம். நீ இங்க பாருங்க, உங்களை மாதிரி எனக்கு சுத்தி வளைச்சு பேச தெரியாது. ஏன் நேராவே சொல்றேன், நீங்க எனக்கு அட்வைஸ் பண்றதை விட உங்க ஃப்ரெண்டுக்கு அட்வைஸ் பண்ணி ஒரு பொண்ணு பின்னாடியே சுத்தாம ஒரு நல்ல வழியா பார்த்துட்டு போ சொல்லுங்க. ஆமா, இன்னைக்கு நீ இதையும் சொல்லுவ, இதுக்கு மேலையும் சொல்லுவேன். சத்தியமா நீ அவனை காதலிக்கலாம்? இல்ல இல்ல இல்ல, போதுமா? ஏமா, நீங்க தான் பரணியா? ஆமா. உங்க ஹேண்ட்பேக் கிடைச்சது, அதுல ஏதோ விலை மதிக்க முடியாத பொருள் வச்சிருந்ததா சொன்னீங்களாம். அப்படி எதுவும் இல்ல, இந்த போட்டோ தான் இருந்ததுன்னு இன்ஸ்பெக்டர் ஐயா கொடுத்துட்டு வர சொன்னாரு. இதுதான் விலை மதிக்க முடியாத பொருளா? என்ன அப்படி பாக்குறீங்க? என்னோட படிச்சு உயிருக்கு உயிரா பழகின ஒரு பொண்ணோட அட்ரஸ் தெரியாதனமா அந்த போட்டோ பின்னாடி எழுதி வச்சுட்டேன். அதுதான் எனக்கு விலை மதிக்க முடியாத பொருள். போட்டோ கொடுங்க. நீ அவனை ஏமாத்தலாம், ஆனா என்ன ஏமாத்த முடியாது. உங்க அப்பனாவது நம்ம குடும்பத்தை அட்ரஸோட விட்டுட்டு போனாரு. நீ அட்ரஸே இல்லாம பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். ஒரு பொண்ணோட அட்ரஸ் தபால்காரனுக்கும் தந்திக்காரனுக்கும் மட்டும் தெரிஞ்சிருந்தா பத்தாது, அவளை கட்டிக்க போறவனுக்கும் நல்ல விதமாவே தெரிஞ்சிருக்கணும். புரிஞ்சுதா? சுத்த லாரிக்காரன் குடும்பம் போல இருக்கு. ஹார்ன இந்த அடி அடிக்குதுங்க. இங்க பாருமா, இறக்க இருக்கிறனாலதான் இத்தனை நாளா வாங்கின வீட்டுல வாடகையே இல்லாம உங்களை குடி வச்சிருக்கேன். ஏதோ பொண்ணு படிச்சுட்டு வேலைக்கு போனா கொஞ்சம் கொஞ்சமா கடனை கொடுப்பீங்கன்னு பார்த்தா அமெரிக்காவுக்கா போறீங்க? போறதுக்கு முன்னாடி அமெரிக்க மாப்பிள்ளை கிட்ட என் கடனை பத்தியும் சொல்லல. அவர் படிப்பை முடிச்சிட்டு இப்பதான் வேலைக்கு சேர்ந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஏற்கனவே இந்த கல்யாணத்துக்காக நிறைய செலவு பண்ணிட்டாரு. நான் தான் உங்க அசலை திருப்பி கொடுத்துட்டேனே. நீங்க இப்படி அநியாயமா வட்டிக்கு வட்டின்னு வந்து நின்னா என்னால என்ன செய்ய முடியும்? என்னமா அநியாயம்? உன் புருஷன் பக்கத்து விட்டு மாடசாமி கைய வட்டிக்கு வலது கையின்னு சொல்லி சொல்லி வெட்டினானே, அவனோட நான் மோசக்காரன். இத பாருமா, முடிவா கோர்ட்ல கேஸ் போட்டாச்சு. இன்னும் ஒரு மாசத்துல எண்ணி 30,000 வைக்கல, நீயும் பொண்ணு அமெரிக்கா இல்ல அருப்புக்கோட்டைக்கே போக முடியாது. தெரிஞ்சுதா? வர்றேன். என்னடா அது? பாம்பு கடி, தேள் கடி, பூரான் கடி மற்றும் பல கடிகளுக்கு அணுகவும். மேலும் ஆடு மாடுகளுக்கு ஆண்மை குறைவா உடனே அணுகவும். இப்படிக்கு வைத்திய சித்தர், வைத்திய சிகாமணி, வைத்திய மாமணி, வைத்திய ஜடாமுனி, நாட்டு வைத்தியர் நல்ல தம்பி. இந்த ஊர்ல நமக்கு தெரியாம இப்படி ஒரு தேவை இருக்கா? பாத்துருவோம். என்ன ஏதோ நுழைஞ்ச மாதிரி தெரியுது. டேய், வாங்கண்ணே. என்னடா இங்க? ஏன் விடுதா? அப்ப வைத்தியரே நான் தான். நீயா? ஆமா, உங்களோட சேர்ந்து முன்னேறலாம்னு பார்த்தா அங்க அடி உத. சரி, அதை விடுறா. நீ எப்படி வைத்தியரான? இது என்ன பெரிய வித்தையா? ஒரு வைத்தியர் 4 நாள் போய் சேர்ந்தேன், கத்துட்டு ஓடியாந்தேன். 4 நாள்லயா? ஆச்சரியமா இருக்க. அப்போ இப்ப நீ வைத்தியர்? எஸ், ஐ அம் ஏ டாக்டர். இது மியா மியா டாக்டர்? ஐ அம் ஏ டாக்டர். ஓ, மியா மியா டாக்டரியா? டாக்டர், எஸ். என் மாட்டுக்கு 10வது ஊசி போடணும்ல, எப்ப போடுறீங்க? டேய், என்கிட்ட 1000 ரூபாய் பணம் வாங்குறீல்ல, எப்ப தர போற? அண்ணா, என் மாடு நாளைக்கு கண்ணு போடும்னு டாக்டர் சொல்லிருக்காரு. அந்த பெரிய மாட்டை வித்து உங்க கடன் அடைச்சிடுறேன். டேய், எனக்கு தெரியாம உங்ககிட்ட எதுல மாடு? வெளியே கட்டிருக்கேன், வாங்க பாக்கலாம். வா. டேய், வாடா. இதானே என் மாடு? எது? இதான்.
ஏண்டா இந்த மாடு ஊசி போட்டா கண்ணு போடுமா? ஆமாண்ணே, இந்த மாடு வாங்கி 5-6 வருஷமாச்சு, சினையாவே இல்ல. அப்பதான் இந்த டாக்டர் கண்ணு திறந்து பார்த்தாரு. 10 ஊசியில உன் மாடை சினையாக்கிறேன், ஊசிக்கு 100 ரூபாய் கொடுன்னாரு. நேத்து வரைக்கும் 9 ஆச்சு, இன்னைக்கு 10வது ஊசி போட வந்திருக்கேன். நாளைக்கே என் மாடு சினையாயிடுங்க. இவன் ஊசி போட்டா இந்த மாடு கண்ணு போடுமாடா? என்னென்ன கேனத்தனமா பேசுறீங்க? விஞ்ஞானம் வளர்ந்துருச்சுல. யாரா கேனைய? நீ கேனைனா நான் கேனைனாடா? ஊசி போட்டா காளை மாடு கண்ணு போடுமாடா? ஏய், காளை மாடு கண்ணு போடுமாடா? குனிஞ்சு பார்க்கலங்க இது வரைக்கும் நான். குனிஞ்சு பார்க்காம நீ என்ன ஊசி கொம்பலியாடா போட்ட? இல்ல முதுகுல போட்டேன். முதுகுல போட்ட, மூக்குல போட்டேன். உள்ள என்னமோ பிரமாதமா பேசுன. ப்பு. இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு எங்காவது எச்சி தொட்டில போய் படுத்துங்கடா. எடா அந்த 900. யோ, நீங்களும் அப்படித்தாயா? நியாயமா வாங்கின கடனை கொடுக்க மாட்டீங்க. இப்படி சீட்டிங் பண்ற ராஸ்கல்களுக்கு பொண்டாட்டி தாலியை வித்து கொடுப்பீங்க. மாட்டை பிடிச்சு பாயா. டேய், இனிமே உன் வைத்தியத்தால மனுஷனுக்கு ஏதாவது ஒண்ணானாலும் மன்னிச்சிருவேன். ஆனா மிருகங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு உன்னை மன்னிக்கவே மாட்டேன் நல்ல தம்பி. அப்புறம் நான் கெட்ட தம்பியா மாறிடுவேன். என்ன தம்பி? சரி தம்பி. வட்டுமா தம்பி? டேய் ஆனந்து, ஒரு குட் நியூஸ் சொல்லட்டுமா? பரணியம்மா அவங்க அம்மாவும் அமெரிக்கா போறது கேன்சல். ஏதோ கடங்காரனுக்கு 30,000 ரூபாய் பணம் கொடுக்கணுமா? அம்மாளும் மகளும் அவனை ஏமாத்திட்டு போக பார்த்தாங்க. அவன் என்ன நம்மள மாதிரி இழிச்சுவாயனா? கோர்ட்ல கேஸ் போட்டான், விசா கேன்சல். இனி எண்ணி 15 நாள்ல கோர்ட்ல 30,000 ரூபாய் கட்டணுமா? அப்பதான் விசா திரும்ப கிடைக்குமா? இல்லைன்னா கோர்ட்டு கேஸ்னு 7-8 வருஷம் அலையன்னு அலையணும். என்னடா சொல்ற? ஆமாண்டா, உனக்கு துரோகம் செஞ்சுட்டு அவங்க நல்லா இருக்க முடியுமா? ஊருக்குள்ள ஒருவேளை சோத்துக்கே தையரத்தக்கான் தாளம் போட்டிருக்கோங்க. இனி ஊருக்குள்ள ஒரு பையன் உதவி செய்ய மாட்டான். இனி எப்படா முடியும்? 15 நாள்ல 30,000 ரூபாய் கிடைக்கிற மாதிரி இருந்தா அவங்க அம்மாக்காரு அமெரிக்கா ஜனாதிபதி வீட்டுல எல்லாம் மாப்பிள்ளை தேடு. இனி அமெரிக்கா மாப்பிள்ளை வேணும்னா அம்மாளும் மகளும் கட்ட விட்டு செஞ்சு பக்கத்துல நிறுத்திக்க வேண்டியதுதான். மத்தவங்க கஷ்டம் உனக்கு அவ்வளவு சிரிப்பா இருக்கா? அந்த சர்ச் ஃபாதர் கஷ்டப்பட்டு வளர்த்து சொல்லி கொடுத்த படிப்புக்கு நமக்கு எந்த புத்தியா இருக்கணும்? ஒரு கண்ணத்துல அறிஞ்சா மறுகணத்தை காட்டுனாரும் படிச்சிருக்கோம். கண்ணத்துல அறிஞ்சா மறுகணத்தை காட்டலாம், ஆனா நெஞ்சிலேயே அறிஞ்சிட்டால. இருக்கட்டுமே, அவங்களுக்கு எனக்கு வித்தியாசம் வேணா? டேய் ஜனா, இன்னைக்கு உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்ல போறேன்டா. என்னடா சொல்ற? தன்னை நேசிக்கிறவன் சாக கிடக்குறான்னா எப்பேற்பட்ட கல் நெஞ்ச காரியம் ஒரு நிமிஷம் துடிச்சு போயிடுவா. பரணி என்ன நேசிக்கிறாளான்னு தெரிஞ்சுக்க நான் ஒவ்வொரு நிமிஷமும் துடிச்சேன். அவளுக்காக சாக கூட துணிஞ்சு நானே என் கையை வெட்டிக்கிட்டேன். என்னடா சொல்ற? ஏன்னா இப்படி எல்லாம் பண்ணிட்டு அந்த பொண்ணுக்கோசரம் இப்படி எல்லாம் பண்ணலாமாடா? உனக்கு யாரா இந்த பண்ணது மேல பண்றது? என்னடா சொல்ற? அவ என்ன நேசிக்கல, பரவாயில்ல, நான் அவளை உயிருக்குயிரா நேசிக்கிறேன். அவ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். அவ எந்த காரணத்துக்காக என்ன வெறுத்தாலும் பரவாயில்ல. நான் நினைச்சவ கஷ்டப்படக்கூடாது. அதுக்காக எப்படியாவது கஷ்டப்பட்டு இன்னும் 15 நாள்ல நானே அந்த 30,000 தரப்பறேன். நீ நினைக்கிற மாதிரி அவன் நல்லவ இல்லடா. டேய், நம்ம 2 பேரும் மெட்ராஸ்க்கு போயிடலாம்டா. வாடா. இந்த விஷயத்துல நீ இல்ல, அந்த கர்த்தரே வந்து சொன்னாலும் நான் கேட்க போறதில்ல. என்னை விட நான் வரேன். வேணாம்டா. என்னை விட. டேய், டேய். தம்பி, என்ன நானும் 2-3 நாளாவே பாக்குறேன். ராத்திரி பகல்னு பாராம இப்படி கஷ்டப்பட்டு இந்த கட்டையை உடைக்கிறிய, என்ன விஷயம்? நிறைய பணம் சம்பாதிக்கணுமா? என்ன அப்படி பாக்குற? நீ என்னதான் வேர்வை செஞ்சு கஷ்டப்பட்டு உழைச்சாலும் உன் கஷ்டம் தீர போறதில்ல. என் கூட வந்தேன்னா நிறைய பணம் சம்பாதிக்கலாம். என் கூட வர்றியா? வா.
அவனவன் ஆண்டவன் விட்டு வழின்னு போயிட்டு இருக்கிறான். உனக்கு எதுக்குடா இதெல்லாம்? அடிச்சவன் கொஞ்சம் பலம் அடிச்சிருந்தா என்ன இருக்கு? ஏன்னா நான் எது சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற? இப்ப எவன்ட கதை தட்டுறது? வணக்கம் தம்பி. தம்பிய பெரிய பண்ண கையோட கூப்பிட்டு வர சொன்னாரு. கையோட வா. எதுக்கு? மார்கை மார்கால் வாங்க வா. அட சும்மா இருப்பா. நீங்க வாங்க தம்பி. உங்களுக்காக அங்க எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரம் புறப்படுங்க. ஐயா, இதை கூப்பிட்டு வந்துட்டாங்க. வாங்க தம்பி வாங்க. அன்னைக்கு நீங்க செஞ்ச உதவி எங்களால மறக்கவே முடியாதுங்க. நீங்க காப்பாத்தின குழந்தைக்கு நீங்க தான் பேர் வைக்கணும்னு என் சம்சாரம் ஒத்த கால்ல நிக்கிறா தம்பி. என் மனசுக்கு அதான் தம்பி சரின்னு படுது. ஏங்க நான் ஒண்ணும் யோசிக்காதீங்க, வாங்க தம்பி. என்னங்க தம்பி யோசிக்கிறீங்க? உங்க மனசுக்கு எது தோணுதோ சந்தோஷமா உட்காந்து எழுதுங்க தம்பி. எழுதுங்க தம்பி. உட்காந்து எழுதுறா சந்தோஷமா. பரணி பரணி. சின்ன கண்ணந்தான் செல்ல கண்ணந்தான் சுக்கி போனேண்டா ராசா. ஊற போடவ வாங்கி கொடுத்து மாலைய மாத்திக்க லேசா. கண்ணடிச்சு காட்டறையா அத நிரப்ப மூட்டறையா. ஆடி கழிஞ்சா அவனிதான் மேலே இருக்கு தாவணிதான். பொண்ண மயக்கற சின்ன கண்ணனுக்கு பொண்டாட்டி நான் தானே கூறுங்கடி. கொண்டாட்டி நாங்கன்னு கூறுங்கடி. சித்திர பூவிழி கண்ணா, செந்தமிழ் பாட்டொன்று சொல்லவா. சித்திர பூவிழி கண்ணா, செந்தமிழ் பாட்டொன்று சொல்லவா. சந்திர சூரியர் ஒன்னா கண்ணுல தோணுது அம்மம்மா. நெஞ்சுக்கு ஆறுதல் நீ, ஏழை வாழ்வது அன்பினிலே. சித்திர பூவிழி கண்ணா, செந்தமிழ் பாட்டொன்று சொல்லவா. அன்புக்கொரு பஞ்சமில்ல, நெஞ்சுக்குள்ளே வஞ்சமில்ல, வாடுதே ஏழசாதி. பாசத்துல பாட்டு கட்டி நேசத்துல மெட்டு கட்டி பாடுதே நம்ம சேரி. மறப்பதற்கும் நினைப்பதற்கும் இருப்பது ஓர் மனமே. கண்ணெழுதும் சித்திரமே, கண்களில் என்ன நாடகம். அன்பு எனும் புத்தகமே, நெஞ்சினில் என்ன ஞாபகம். நான் சிரிக்கும் நாள் வருமோ, நீ அறிந்தால் சொல்லு செல்ல கண்ணா. சித்திர பூவிழி கண்ணா, செந்தமிழ் பாட்டொன்று சொல்லவா. அத்திமரம் பூக்கும் என்று ஆசை நிறைவேறும் என்று எண்ணினேன் அந்த
யார் உறவோ எங்கிருந்தாலும் நீ வாழ்க. சித்திர பூவிழி கண்ணா, செந்தமிழ் பாட்டொன்று சொல்லவா. சந்திர சூரியர் ஒண்ணா கண்ணுல